வணக்கம். நீங்க எம்ஜிஆர் ரசிகரா? தமிழ் சினிமாவோட வரலாற்றை திரும்பி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ உங்க கண்ணை நல்லா திறந்து வச்சுக்கோங்க, காதை நல்லா ஷார்ப்பா வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போது எம்ஜிஆர் அவர்களோட திரை வாழ்க்கையே புரட்டி போட்ட, பெரிதும் பலருக்கும் தெரியாத, ஆனா நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய 20 மிரட்டும் தகவல்கள். ஆமா, காலம் கடந்து பேசப்படும் 1000ல் ஒருவன் மற்றும் உலகம் சுற்றும் வாலிபன், இந்த 2 பிரம்மாண்டமான படங்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் நீங்கள் இதுவரை கேள்விப்படாத ஆச்சரியமூட்டும் 20 உண்மைகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு நடிகரா, தயாரிப்பாளரா, இயக்குனரா, ஏன் ஒரு அரசியல்வாதியா எம்ஜிஆர் அவர்கள் இந்த 2 படங்களையும் எப்படி உருவாக்குனார், என்னென்ன மாதிரியான சவால்களை அவர் சந்திச்சார், எப்படி அவர் வெற்றி கொடி நாட்டினார், இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? அப்ப வாங்க கொஞ்சம் பின்னால போய் தமிழ் சினிமாவோட வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்ப்போம். நான் உங்கள் நரேஷன். வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் பற்றிய 10 சுவாரஸ்யமான தகவல்கள். முதல் தகவல், ஆரம்பத்தில் ஐயா சிவாஜி கணேசன் அவர்களுக்காக எழுதப்பட்ட கதை. ஆயிரத்தில் ஒருவன் படம் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவரோட திரை வாழ்க்கையில ஒரு மைல்கல்லா அமைஞ்ச படம். ஆனா படத்தின் ப்ரொடியூசரும் இயக்குனருமான B.R. பந்துலு அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை மனசுல வச்சு இந்த கதையை எழுதலையா. நடிகர் திலகம் நமது ஐயா சிவாஜி கணேசன் அவர்களை மனசுல வச்சுதான் இந்த கதையை எழுதியிருக்காரு. ஒரு சில காரணங்களால சிவாஜி அவர்கள் நடிக்க முடியாம போனதுனால அதன் பிறகு எம்ஜிஆர் அணுகி இந்த கதையை பத்தி சொல்றாரு. எம்ஜிஆருக்கும் கதை பிடிச்சு போக இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி எடுத்து முடிச்சாங்க. இந்த ஒரு சின்ன மாற்றம் தான் வரலாற்றிலே திருப்பி போட்டு எம்ஜிஆர் அவர்களின் திரை வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்ட வெற்றி படமாக ஆயிரத்தில் ஒருவன் அமைந்தது. ஆயிரத்தில் ஒருவன் பற்றி இரண்டாவது தகவல், பிரம்மாண்ட பட்ஜெட்டும் தயாரிப்பாளரின் நிதி நெருக்கடியும். இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தில் ஒருவன் படம் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படமாக உருவானது. கடல் சண்டை காட்சிகள், கப்பல் செட்டுகள், வெளிப்புற படப்பிடிப்பு என பல அம்சங்கள் இந்த படத்தின் பட்ஜெட்டை ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கே கொண்டு போயிடுச்சு. இந்த படத்தோட பட்ஜெட் செலவு அந்த காலகட்டத்தில் சுமார் 45 லட்சம் என கூறப்படுகிறது. 45 லட்சம்ன்றது இப்போ சாதாரணமா தெரியலாம், ஆனா 1965 இது ஒரு மிகப்பெரிய தொகை. இந்த அளவுக்கு பிரம்மாண்ட செலவுகளால் படத்தை தயாரிச்ச B.R. பந்துலு அவர்கள் படப்பிடிப்போட நடுவுல மிகப்பெரிய நிதி நெருக்கடிக்கு ஆளானார். இதனால ஷூட்டிங்கே பாதியிலே நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆயிரத்தில் ஒருவன் பற்றிய மூன்றாவது தகவல், எம்ஜிஆர் அவர்களின் தனிப்பட்ட முதலீடும் மனிதநேயமும். தயாரிப்பாளர் B.R. பந்துலு அவர்கள் மிகப்பெரிய நிதி நெருக்கடியில சிக்கி படப்பிடிப்பு பாதியிலே நிற்கும் நிலை ஏற்பட்ட போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஹீரோவா நின்று உதவியிருக்கார். ஷூட்டிங்கு பாதியிலே நிற்க கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவரோட தனிப்பட்ட சொந்த பணத்தை இந்த படத்துக்கு முதலீடு செஞ்சு பட தயாரிப்புக்கு உதவியிருக்கார். எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நடிகரா மட்டும் இல்லாம படக்குழுவின் மீது ப்ரொடியூசரோட கஷ்டத்திலையும் அக்கறை கொண்ட ஒரு மனிதநேயமிக்க ஒரு நபரா தான் அவர் இருந்திருக்கார். எம்ஜிஆர் அவர்கள் செஞ்ச இந்த தனிப்பட்ட முதலீடு தான் படத்தை எந்த ஒரு சிக்கலும் இல்லாம தடையும் இல்லாம முழுசா முடிக்கிறதுக்கு உதவி இருக்கு. இது எம்ஜிஆரோட தாராளமான மனசையும் ஒரு சினிமா மேல வச்சிருக்கிற அன்பையும் இது காட்டு. ஆயிரத்தில் ஒருவன் பற்றிய நான்காவது தகவல், படப்பிடிப்பில் நடந்த விபத்து, எம்ஜிஆர் அவர்களின் துணிச்சல். ஆயிரத்தில் ஒருவன் படத்துல ஒரு பெரிய கடல் சண்டை காட்சியை படமாக்கிக்கிட்டு இருக்கும்போது படக்குழுவினர் ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்தை சந்திச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கப்பலை செட்டா வடிவமைச்சிருந்தாங்க இந்த படத்துக்காக. படத்துல இந்த சண்டை காட்சியில எம்ஜிஆர் அவர்கள் கப்பல்ல இருந்து கடல்ல குதிக்கிற மாதிரி ஒரு காட்சி எடுக்க வேண்டியிருந்தது. இந்த சமயத்துல எதிர்பாராம கப்பல் சாஞ்சி கப்பல்ல இருந்த படக்குழுவினர் எல்லாருமே கடல்ல விழுந்து சில பேர் காயம் அடைஞ்சிருந்தாங்க. நிலைமை ரொம்ப பதற்றமான சூழ்நிலையா மாறி இருந்தது. இந்த டைம்ல இந்த ஆபத்தான சூழலையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொஞ்சம் கூட தயங்காம தன்னோட உயிரையும் பொருட்படுத்தாம இந்த கடல்ல தத்தளிச்சிருந்தவங்களை காப்பாற்றுறதுக்கு கடல்ல குதிச்சிட்டாங்க. இந்த கடல்ல தத்தச்சிருந்தவங்களை எம்ஜிஆர் அவர்கள் காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்து ஒரு உண்மையான ஹீரோ மாதிரி செயல்பட்டு இருக்காரு. இந்த சம்பவம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த எல்லாரையுமே வியப்புல ஆழ்த்திருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நடிகரா மட்டும் இல்லாம ஒரு தைரியமான மனிதராகவும் அன்னைக்கு அங்க நின்று இருக்காரு. ஆயிரத்தில் ஒருவன் பற்றிய ஐந்தாவது தகவல், இந்திய சினிமாவின் முதல் பிரம்மாண்ட கடல் கொள்ளையர் படம். ஆயிரத்தில் ஒருவன் படம் கடல் கொள்ளையர்கள் பற்றியது. ஒரு அரச குடும்பத்தின் பெண் கடல் கொள்ளையர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு அதை ஒரு தைரியமான மருத்துவர் எப்படி மீட்டு கொண்டு வரார் என்பதுதான் அதையும் முக்கியமான மையக்கரு. அந்த டைம்ல இந்திய சினிமா வரலாற்றிலேயே கடல் கொள்ளையர்களை மையமா வச்சு இவ்வளவு பிரம்மாண்டமான பொருள் செலவுல ஆகாசமான அம்சங்களை வச்சு எடுக்கப்பட்ட முதல் இந்திய திரைப்படம் ஆயிரத்தில் ஒருவன். இந்த படத்தோட பிரம்மாண்ட கப்பல் செட்டுகள், கடல்ல நடக்கிற சண்டை காட்சிகள் இதெல்லாம் அப்ப இருந்த ரசிகர்களுக்கு ரொம்ப புதுசாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு. இதுக்கப்புறம் பல சாகச படங்கள் வர்றதுக்கு ஆயிரத்தில் ஒருவன் தான் மிக முக்கிய காரணமாகும். ஆயிரத்தில் ஒருவன் பற்றிய ஆறாவது தகவல், பாடல்களின் தீர்க்கதரிசியாக எம்ஜிஆர். ஆயிரத்தில் ஒருவன் படத்துல இடம்பெற்றிருந்த அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் மற்றும் உன்னை நான் சந்தித்து, இந்த பாடல்லாம் படத்தால் அழியாத இன்றும் கேட்கக்கூடிய பாடல்கள். இந்த பாடலோட டியூனும் வார்த்தைகளும் டைரக்டரான B.R. பந்துலு அவர்களுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்திருக்கு. இந்த பாடல்கள்லாம் மக்கள்
மத்தியில பிரபலமாகுமா, மக்களுக்கு பிடிக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் B.R. பந்துலு அவர்களுக்கு இருந்திருக்கு. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் பந்துலு அவர்கள்கிட்ட போய் இந்த பாடல்கள் கண்டிப்பா வெற்றி பெறும், மக்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு அப்பவே சொல்லியிருக்காரு. படம் ரிலீஸ் ஆகி பாடல்கள் மிகப்பெரிய வெற்றியாயிருக்கு. இந்த பாடல்கள் இன்று வரைக்கும் தமிழ் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு இருக்கு. பாடல்கள் மக்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்றத முன்கூட்டியே கணிக்கக்கூடிய அளவுக்கு அவர் திறமை மிக்கவராக இருந்திருக்காரு. 1001 பற்றிய 7வது தகவல், பிரத்யேகமான படப்பிடிப்பு இடங்கள். இந்த படத்தோட பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுக்கு காரணம் இந்த காட்சிகள் படம் பிடிக்கப்பட்ட இடங்கள் தான். 1001 படத்துல வர பெரும்பாலான வெளிப்புற காட்சிகள் கோவா கடற்கரையிலும் அப்போதைய மைசூர் மாகாணத்தின் சில பகுதிகளிலும் எடுக்கப்பட்டிருக்கு. கோவாவோட கடற்கரையும் மைசூரோட இயற்கை கொஞ்சம் சூழலும் 1001 படத்தோட பிரம்மாண்டமான காட்சிக்கு பெரிதும் உதவியிருக்கு. குறிப்பா கடல்ல நடக்கிற கடல் சண்டை காட்சிகள், கப்பல் பயண காட்சிகள் எல்லாம் அப்ப இருந்த ரசிகர்களுக்கு பெரிய ஆச்சரியத்தையே கொடுத்திருக்கு, புதிய அனுபவத்தையே கொடுத்திருக்கு. இதுல காட்டப்பட்ட வெளிப்புற காட்சிக்கான இடங்கள் இந்த படத்தோட கதைக்கு ரொம்பவும் பொருத்தமானதா இருந்திருக்கு. அதனாலதான் இந்த படம் வெற்றி அடைஞ்சது. 1001 பற்றிய 8வது தகவல், திரைக்கதையில் எம்ஜிஆரின் ஆழமான பங்களிப்பு. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நடிகர் மட்டுமல்ல, அவர் கதை உணர்வு கொண்ட ஒரு கலைஞரும் கூட. 1001 படத்துல கதைக்காக அவர் பல முக்கிய ஆலோசனைகள் வழங்கியிருக்காருன்னு சொல்றாங்க. குறிப்பா அவரோட கேரக்டர், மருத்துவர் கேரக்டர், அது மக்கள் மனசுல ஆழமா பதியணும், மக்களுக்கு தேவையான சமூக கருத்துக்களை சொல்ற விதமா அந்த கேரக்டர் இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருந்திருக்காரு. கதையின் ஓட்டம், வசனம், காட்சிகளின் வரிசை முறை, அதாவது படத்தொகுப்பு என பல விஷயத்துல எம்ஜிஆர் அவர்கள் தன்னோட அறிவையும் அனுபவத்தையும் பங்களிப்பா கொடுத்திருக்காரு. இது படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணம். 1001 பற்றிய 9வது தகவல், அபரிவிதமான வசூல் சாதனை. 1001 படம் ரிலீஸ் ஆனப்போ தியேட்டர்ல மக்கள் கூட்டம் அலமோதி இருக்கு. இந்த படம் எம்ஜிஆர் அவர்களோட திரை வாழ்க்கையில மிகப்பெரிய வசூல் சாதனை செஞ்ச படங்கள்ல ஒன்னா அமைஞ்சிருக்கு. பல தியேட்டர்ஸ்ல 100 நாட்களுக்கு மேல ஓடி புது உச்சத்தையே அந்த டைம்ல தொட்டிருக்கு. எம்ஜிஆர் ஒரு வசூல் சக்கரவர்த்தி அப்படின்ற பட்டத்துக்கு ஏத்த ஒரு படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட வெற்றி எம்ஜிஆர் அவர்களுக்கு நட்சத்திர அந்தஸ்தையும் மக்கள் மனசுல அவரோட செல்வாக்கையும் அதிகப்படுத்திருக்கு. 1001 பற்றிய 10வது தகவல், 1001 ரிலீஸ் ஆன பிறகு தென்னிந்திய சினிமாவில் சாகச படங்களின் மீதான ஆர்வம் கணிசமாக அதிகமாயிருக்கு. இந்த படத்துல வந்த கடல் கொள்ளையும் பிரம்மாண்டமான சண்டை காட்சிகளும் பல சாகச அம்சங்களும் தான் ரசிகர்களுக்கு சாகச படங்கள் மீது ஆர்வம் வர்றதுக்கு காரணமா இருந்திருக்கு. இது பல இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு புது உத்வேகத்தை கொடுத்திருக்கு. 1001 வந்த பிறகுதான் தென்னிந்திய சினிமா சாகச படங்களுக்காக ஒரு புதிய திசையை நோக்கி நகர தொடங்கியது. அடுத்து நம்ம பார்க்க போறது எம்ஜிஆர் அவர்கள் இயக்கி நடித்த உலகம் சுற்றும் வாலிபன். இந்த படத்தோட ஆச்சரியமூட்டும் 10 தகவல்கள். முதல் தகவல், எம்ஜிஆரின் தனிப்பெரும் சாதனை. தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர். பொதுவா ஒரு படத்துக்கு தயாரிப்பாளர் வேற ஒருத்தரா இருப்பாரு, நடிகர் வேற ஒருத்தரா இருப்பாரு, டைரக்டர் வேற ஒரு நபரா இருப்பாரு. ஆனா உலகம் சுற்றும் வாலிபன்ல இந்த 3 வேலையையும் ஒரே ஆளா இருந்து நம்ம எம்ஜிஆர் செய்திருக்காரு. அதாவது அவரே பணத்தை போட்டு படத்தையும் தயாரிச்சிருக்காரு, காட்சிகளை எப்படி எடுக்கணும்னு அவரே வழிநடத்தி இயக்கியிருக்காரு, அப்புறம் ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு. இது அவரோட சினிமா வாழ்க்கையில ஒரு சாதாரண விஷயம் இல்ல. உலகம் சுற்றும் வாலிபன் அவரோட திரை பயணத்துல இன்னொரு மைல்கல். தன்னால ஒரு படத்தை தயாரிச்சு இயக்கி நடிக்கவும் முடியும்னு உலகம் சுற்றும் வாலிபன் மூலமா தமிழ் சினிமாவுக்கு நிரூபிச்சார். இதுல அவருக்கு இருந்த முழுமையான கலை ஆர்வமும் தன்னம்பிக்கையும் தான் தெளிவா தெரியும். உலகம் சுற்றும் வாலிபன் 2வது தகவல், அரசியல் களத்தில் பிரம்மாண்ட ஆயுதம். உலகம் சுற்றும் வாலிபன் படம் தயாராகிட்டு இருந்த சமயம் எம்ஜிஆரோட அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்புமுனை. அவர் அப்போதைய ஆளுங்கட்சியான திமுக இருந்து வெளியேறி அதிமுக அப்படின்ற ஒரு புதிய கட்சியை ஆரம்பிச்ச நேரம் அது. அந்த டைம்ல மக்கள் மத்தியில தன்னோட கொள்கையையும் தனக்கான ஆதரவையும் பெற வேண்டிய கட்டாயத்துல இருந்தாரு. அதுக்காக இந்த படத்தையே தன்னோட அரசியல் பிரச்சாரத்துக்கான ஒரு பிரம்மாண்டமான கருவியா அவர் பயன்படுத்தினார். இந்த படத்துல வர ஒவ்வொரு வசனத்திலையும் ஒவ்வொரு காட்சியிலையும் மறைமுகமா தன்னோட அரசியல் கருத்துக்களையும் தன்னோட லட்சியங்களையும் மக்களுக்கு புரியும் வகையில் சொல்லி வச்சிருக்கார். இந்த படம் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு சினிமாவா மட்டும் இல்லாம அவரோட அரசியல் எழுச்சிக்கு ஒரு பாலமா வந்திருக்கு. உலகம் சுற்றும் வாலிபன் பற்றிய 3வது தகவல், அயல்நாட்டு படப்பிடிப்பில் புரட்சி. இந்த காலத்துல பெரும்பாலான இந்திய படங்கள் இந்தியாவுக்குள்ளே தான் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்காக எம்ஜிஆர் அவர்கள் ஒரு துணிச்சலான முடிவு எடுக்கிறாரு. இந்த படத்தை இந்தியாவில் எடுக்காம தாய்லாந்து, ஜப்பான், சிங்கப்பூர் இது போன்ற அயல் நாடுகளுக்கு படக்குழுவினரையும் அழைச்சிட்டு போய் அங்கேயே தங்கியிருந்து முக்கியமான காட்சிகளை படமாக்கியிருக்காரு. குறிப்பா ஜப்பான்ல நடந்த எக்ஸ்போ 70 சர்வதேச கண்காட்சியில படம் பிடிக்கிறதுக்காக அந்த அரசாங்கத்துக்கிட்ட சிறப்பு அனுமதி வாங்கி அங்க இருந்த பிரம்மாண்ட அமைப்புகளையும் தொழில்நுட்ப வசதிகளையும் பயன்படுத்தி காட்சிகளை அமைச்சிருக்காரு. இது இந்திய சினிமாவுக்கே ஒரு புது அனுபவத்தை கொடுத்திருக்கு. ரசிகர்களை வெளிநாட்டுக்கே அடிச்சு போகாம ஆனா வெளிநாட்டு இடங்களை கண்முன்னாடியே கொண்டு வந்த ஒரு பிரமிப்பை இவர் ஏற்படுத்தியிருக்கார். உலகம் சுற்றும் வாலிபன் பற்றிய 4வது தகவல், பாடல்களின் பிரம்மாண்ட காட்சிகளும் என்றும் நிலைக்கும் மெட்டுகளும். உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல வர பிரித்து வாழ வேண்டும் அப்படிங்கிற பாடலும் பச்சை கிளி முத்துச்சரம் அப்படிங்கிற பாட்டும் இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஹிட். இந்த பாட்டெல்லாம் வெறும் டியூனா மட்டும் இல்லாம ஒவ்வொரு காட்சியிலையும் பிரம்மாண்டத்தை காட்டணும்னு வெறும் முயற்சி எடுத்து அதை செஞ்சிருக்காரு. குறிப்பா சிரித்து வாழ வேண்டும் அப்படிங்கிற பாட்டுல ஜப்பான்ல நடந்த எக்ஸ்போ 70 கண்காட்சி வளாகத்துல இங்கிருந்த புதுமையான
படமாக்கப்பட்ட பாடல் அப்படிங்கிற ஒரு பெருமை அப்போ அந்த காலத்துல ரொம்பவே ஆச்சரியமா இருந்திருக்கு. இது போன்ற பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகள் இந்த படத்துக்கு ஒரு கவர்ச்சியையும் ஒரு புதிய பரிமாணத்தையும் கொடுத்திருக்கு. உலகம் சுற்றும் வாலிபன் பற்றிய 5வது தகவல். எம்ஜிஆரின் நடிப்பு திறமைக்கு சான்று இரட்டை வேடம். இந்த படத்துல எம்ஜிஆர் அவர்கள் 2 வேஷத்துல நடிச்சிருந்தாரு. ஒரு வேஷம் அறிவியல் விஞ்ஞானி முரளி, இன்னொன்னு அவருடைய தம்பி ராஜு. இந்த 2 கேரக்டர்ஸ் நடுவுலயும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு பக்கம் முரளியோட புத்திசாலித்தனம், அறிவு, ஒரு தீவிரமான நோக்கம். இன்னொரு பக்கம் தம்பி ராஜுவோட விளையாட்டுத்தனம், துணிச்சல், காதலுக்கான ஒரு ஆர்வம். எம்ஜிஆர் அவர்கள் இந்த 2 வேஷத்தையும் ரொம்ப சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் பண்ணியிருக்காரு. இந்த 2 கேரக்டர்லயும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாம தெளிவா நடிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. 2 கேரக்டர்ஸ்லயும் வேற வேற பாடி லாங்குவேஜ், பேச்சு வழக்கு அப்படின்னு அவரால் முடிஞ்ச வரைக்கும் டிஃபரன்ஸ் காட்டி ரொம்பவே சிறப்பா இந்த 2 கேரக்டரையும் வெளிப்படுத்தினார்னு சொல்றாங்க. இந்த 2 கேரக்டரையும் அவர் சிறப்பா செஞ்சது இதுவே நடிப்பு திறமைக்கு ஒரு மிகப்பெரிய சான்றா இந்த படம் அமைஞ்சது. உலகம் சுற்றும் வாலிபன் பற்றிய 6வது தகவல். வருங்காலத்தை காட்டிய தொழில்நுட்ப புரட்சி. உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல நிறைய அறிவியல் புனைக்கதைகள், அதாவது சயின்ஸ் ஃபிக்ஷன், ஃபேண்டசி, அது போல காட்சிகள் நிறைய இருக்கும். இந்த காலகட்டத்தில் விண்வெளி ஆராய்ச்சி, கதிர்வீச்சு, விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அப்படின்னு ரொம்பவே புதுசான, அந்த டைம்ல ரொம்பவே புதுசான விஷயங்களை எம்ஜிஆர் அவர்கள் துணிச்சலா படமாக்கியிருக்காரு. ஏன்னா அந்த டைம்ல குடும்பப்பாங்கான கதைகள் தான் பெரும்பாலும் எடுக்கப்பட்டு இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்துல பயன்படுத்திய கேமரா ஆங்கிள்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸ், அதாவது அந்த காலத்துல இருந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமராவோட தொழில்நுட்பங்கள் எல்லாமே ரசிகர்களையும் தமிழ் மக்களையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்திருக்கு. அந்த காலகட்டத்தில் சினிமாவில் ஒரு அறிவியல் சார்ந்த படம், அதுவும் இவ்வளவு பொருட்செலவுல பிரம்மாண்டமா வந்தது அதுவே முதல் முறை. இது பார்க்குற ரசிகர்களுக்கு புதுசா திரை அனுபவத்தை கொடுத்து டெக்னிக்கலா சினிமா எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத உணர வச்ச படம். உலகம் சுற்றும் வாலிபன் பற்றிய 7வது தகவல். வசூலை குவித்து சக்கரவர்த்தி பட்டத்தை தக்க வைத்த படம். உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆரோட திரை வாழ்க்கையில மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்ச படங்கள்ல மிக முக்கியமான படம். படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து மக்கள் கூட்டம் அலை அலையா திரையரங்கம் நோக்கி வந்திருக்காங்க. அந்த டைம்ல டிக்கெட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. மக்களோட பேராதரவுல பல திரையரங்குல 100 நாட்களுக்கு மேல ஓடி ஒரு அபார வசூலியை வாரி குவிச்சதுன்னு சொல்றாங்க. இந்த படம் எம்ஜிஆர் அவர்கள் வசூல் சக்கரவர்த்தி அப்படிங்கிறத மீண்டும் தக்க வச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இந்த படம் தான் அரசியல் ரீதியா எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் வலுவானவர் அப்படின்னு காட்டுறதுக்கு உதவி. உலகம் சுற்றும் வாலிபன் பற்றிய 8வது தகவல். அரசியல் எதிர்ப்புகளும் எம்ஜிஆரின் துணிச்சலான வெற்றியும். இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக ஆரம்பிச்சதுனால அப்போ ஆட்சியில் இருந்த திமுக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பல தடைகளை விதிச்சிருக்காங்க. படத்துக்கு சென்சார் போர்டில் அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ரிலீஸ் பண்ற டேட் வந்து சிக்கலாயிட்டே இருக்கு, தள்ளி போயிட்டே இருக்கு. தியேட்டர்ஸ் கிடைக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் ஏற்படுத்திருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த படம் தியேட்டருக்கு வந்துருக்கு. ஆனா எம்ஜிஆர் எல்லா அரசியல் தடைகளையும் மீறி உறுதியா நின்று இந்த படத்தை தியேட்டர்ல கொண்டு வந்திருக்காரு. இந்த படம் ஒரு சினிமாவில் கிடைச்ச வெற்றியா மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அவர்களுக்கு அரசியல் ரீதியா கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியா அந்த டைம்ல பார்க்கப்படும். எம்ஜிஆரோட விடாமுயற்சியும் போராட்ட குணமும் இதை காட்டுது. உலகம் சுற்றும் வாலிபன் பற்றிய 9வது தகவல். சினிமாவில் ஒரு புதிய அலை. உலகம் சுற்றும் வாலிபன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்திய சினிமாவில் வெளிநாடுகளுக்கு போய் படம் பார்க்கறது ரொம்பவே அதிகமாயிருக்கு. இந்திய சினிமாவில் இருக்கிற மற்ற டைரக்டர்களும் தயாரிப்பாளர்களும் எம்ஜிஆர் அவர்களை பின்பற்றி வெளிநாட்டுக்கு போய் படமாக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வம் காட்டினாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு அறிவியல் புனைக்கதை, அதாவது சயின்ஸ் ஃபிக்ஷன் மற்றும் ஒரு சாகச படம். இந்த 2 ஜானருக்கும் ஒரு புதிய பாதையை இந்தியாவில் திறந்து வச்சது உலகம் சுற்றும் வாலிபன் தான். எதிர்காலத்துல இந்திய படங்கள் எப்படி உலகமயமாக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னோடியா அமைந்த படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன். ஒரு சாதாரண படம் எப்படி சினிமா துறையே மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இந்த ஒரு படம். உலகம் சுற்றும் வாலிபன் பற்றிய 10வது தகவல். தலைவராகவும் ஹீரோவாகவும் பன்முக பிம்பம். இந்த படம் எம்ஜிஆர் அவர்களை மக்கள் மத்தியில ஒரு சர்வதேச நாயகனாகவும் துணிச்சல் மிக்கவராகவும் அறிவு ஜீவியாகவும் மக்கள் மனசுல பதிய வச்சது. இந்த படத்துல அவர் உலகத்தை சுத்தி காட்டுறது, அறிவியல் விஷயங்களை பத்தி பேசுறது, சமூக நீதி பத்தி அவர் பேசுறது, இப்படி பல பரிமாணங்கள்ல அந்த படத்துல அவர் காட்டியிருக்காரு. அவரோட ரசிகர்கள் மத்தியிலையும் அவரோட தொண்டர்கள் மத்தியிலையும் அவரோட பிம்பத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு, வலுப்படுத்துறதுக்கு இந்த படம் ரொம்ப முக்கியமானதா இருந்திருக்கு. ஒரு ஆக்டராகவும் ஒரு அரசியல் தலைவராகவும் அவரோட பிம்பத்தை ஸ்ட்ராங் ஆக்கி அவர் ஒரு தொலைநோக்கு சிந்தனையுடைய ஒரு தலைவர் அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படம் ஒரு சான்றா அமையும். ஆயிரத்தில் ஒருவன் மற்றும் உலகம் சுற்றும் வாலிபன், இந்த 2 படங்களும் வெறும் படங்கள் மட்டுமல்ல, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் சாத்திய துணிச்சலுக்கும் தீர்க்க தரிசனத்திற்கும் அசைக்க முடியாத மக்கள் செல்வாக்கிற்கும் ஒரு முக்கியமான சாட்சியா இந்த 2 படங்களும் இருந்திருக்கு. படப்பிடிப்புல நடந்த சவால்ல இருந்து வெளிநாட்டில் நடந்த படப்பிடிப்புகள் வரை நான் சொன்ன 10 தகவல்களும் எம்ஜிஆரோட ஆளுமையை நமக்கு இன்னும் ஆழமா புரிய வைக்கும்னு நான் நம்புறேன். இந்த 20 தகவல்கள்ல ஏதாச்சும் 1-2 உங்களுக்கு புதுசா இருந்திருக்கும்னு கண்டிப்பா நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல ஏதாச்சும் ஒரு புது தகவல் உங்களுக்கு கிடைச்சிருந்தா, இல்ல ஏதாச்சும் ஒரு புது தகவல் உங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க.